இருக்கு. நாங்களே வந்து விஜய் ஃபேன் தான். நாங்க வந்து ஜனநாயகன் தான் போலான்னு ஆவலோட எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இந்த படமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. சில பேர் வந்து இந்த அரசியல் ரீதியா இருக்கிறதுனால, இல்லன்னா வந்து விஜய் ஃபேனா இருக்கிறதுனால, இந்த படம் ரிலீஸ் ஆவல அப்படின்ற இந்த இதுல வந்து படம் நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சுத்த போய். இந்த படத்துல வந்து கடைசியில இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம தமிழ் பற்று பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அதையும் தாண்டி வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கேரளால இருக்கவங்க, கர்நாடகால இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியில வந்து சவுத் இந்தியால இருக்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. 1965 இது நடந்திருக்கு. அதை வந்து படமா காட்டுறதுக்கு வந்து 60 வருஷம் எடுத்திருக்கு நமக்கு. இப்போ அப்பயே அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் நம்ம வந்து இப்போ ஃப்ளூவெண்ட்டாக நம்ம தமிழை பேசிட்டு, நம்ம தமிழில் படம் எடுத்துட்டு, நம்மளால தமிழை வந்து ஒழுங்காக நம்ம கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போக முடியுது. அப்போ அவ்வளோ பேர் வந்து அங்கே இறந்துருக்காங்க, அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த நிலைமையில நம்மளால இருக்க முடியுது. நம்மளோட உரிமையை வந்து நம்ம வந்து இன்னும் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தான் காரணம். அதனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சுதா கோங்கரா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரரை போற்ற அளவுக்கு இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் தான். சிவகார்த்திகேயன் வந்து வழக்கம் போல எல்லா படத்துலயும் ஒரு லெவலாக ட்ரை பண்ணிருக்காரு. அவர் யூஸ்வலாக பண்ற அந்த காமெடி, அந்த கிட்ஸுக்கு அவர் பண்ற மாதிரி அந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா போன மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து படம் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலாவோட ஆக்டிங்கும் வந்து எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காங்க. மற்ற படத்துல சும்மா ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு, சும்மா அப்படி போயிட்டு டூயட் அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரி இல்லாம கதைக்கு தேவையான ஒரு கேரக்டரா இருக்காங்க. அதுலயும் பாட்டும் இருக்கு. ஓரளவுக்கு அவங்களும் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டும் நடிச்சிருக்காங்க. அதர்வா கேரக்டரும் நல்லா நின்று பேசிச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ரவி மோகன் வந்து ஜெயம் ரவி தான். அவர் வந்து ரொம்ப டெரராக நடிச்சிருக்காரு. ஈவி இறக்கம் இல்லாத ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம், பொங்கலுக்கு பார்க்கலாம்.